This video is sponsored by genreviews.online. நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் இன்ஷாட் மொபைல் அப்ளிகேஷன் வழியாக ஒரு காணொலியை நாம் எவ்வாறு தயார் செய்வது, மேலும் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நாம் பின்பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு காணொலியை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை இந்த காணொலி வழியாக காணலாம். முதலில் நாம் கூகுள் ப்ளே ஸ்டோர் தளத்தில் சென்று இன்ஷாட் அப்ளிகேஷனை முதலில் நாம் பதிவிறக்கம் பல விதமான அளவுகளை கொடுத்திருப்பார்கள். உதாரணமாக ஃபிட் 1.1 4.5 என்ற அளவிலெல்லாம் கொடுத்திருப்பார்கள். நாம் யூடியூப் பதிவிற்காக நாம் இந்த காணொலியை உருவாக்குவதால் யூடியூப்புக்காக நாம் 16.9 என்ற அளவை முதலில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஆடியோ என்ற தளத்தில் மியூசிக் எஃபெக்ட்ஸ் ரெக்கார்ட் அப்படின்ற 3 விதமான சிறப்புகள் இருக்கும். இந்த சிறப்புகள் எதற்காக என்றால், நாம் அமைப்பு முறைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மியூசிக் என்ற தளத்திலே நாம் இந்த காணொலிக்கு தேவையான பின்னணி இசையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். எஃபெக்ட்ஸ் என்ற இடத்திலே நமக்கு தேவையான சில இடைச்சொல்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ரெக்கார்டு என்ற இடத்திலே நாம் நம்முடைய சொந்த குரலை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நண்பர்களே, ஸ்டிக்கர் என்ற பதிவை நாம் பயன்படுத்தி நம்முடைய காணொலிக்கு தேவையான சில குறியீடுகள் சார்ந்த சில ஸ்டிக்கர்ஸை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக நான் இந்த ஷேர் அப்படின்ற ஸ்டிக்கர்ஸை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அடுத்ததாக டெக்ஸ்ட் என்ற இடத்திலே நாம் இந்த காணொலிக்கு தேவையான சில வார்த்தைகளையும் நாம் கோர்வையாக உருவாக்கலாம். உதாரணமாக நான் SBO என்று டைப் செய்து அதை பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக எஃபெக்ட்ஸ் என்ற இடத்திலே நாம் சில கூறுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக நாம் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய காணொலியில் இந்த விதமான அந்த காணொலியை நாம் ஸ்லோ மோஷனாக ஸ்லோ ஜூமாக நாம் செய்து கொள்ளலாம். அதுபோல் அவுட்டாக நாம் செய்து கொள்ளலாம். ஒரு அதிரும் விதமாகவும் சுழலும் விதமாகவும் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஃபில்டர் என்ற இடத்திலே நாம் சில விதமான காணொலியினுடைய அந்த தன்மையை மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக பிரைட், பிங்க், லாட்டி, நண்பர்களே, அடுத்ததாக நாம் இந்த தளத்தில் ப்ரீ கட் என்ற சிறப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான அந்த காணொலியினுடைய நீளத்தையோ நாம் அதை கூட்டியோ குறைத்தோ நாம் அதை உருவாக்கி கொள்ளலாம். அடுத்ததாக நாம் டெலிட் அப்படின்ற அமைப்பை பயன்படுத்தி நமக்கு தேவைப்படாத சில காணொலி தொகுப்புகளை நாம் இந்த தளத்திலிருந்து மொத்தமாக அதை அழித்து புதிய காணொலியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக வால்யூம் என்ற தளத்தை பயன்படுத்தி நாம் இந்த காணொலிக்கு தேவையான சத்தத்தை நாம் கூட்டியோ குறைத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நாம் வால்யூம் என்ற சிறப்பை பயன்படுத்தி நாம் இந்த காணொலியுடைய ரேஷன் அட்டையை நம்முடைய சத்தத்தை நாம் கூட்டியோ குறைத்தோ பதிவு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் என்ற தளத்தை பயன்படுத்தி நாம் இந்த காணொலியுடைய இந்த பின்னணி சூழலை நாம் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக அடுத்ததாக நாம் ஸ்பீட் என்ற அமைப்பை பயன்படுத்தி நம் காணொலியுடைய அந்த வேகத்தை கூட்டியோ குறைத்தோ நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக அனிமேஷன் என்ற தளத்தை பயன்படுத்தி நாம் நம்முடைய காணொலிக்கு தேவையான நண்பர்களே, இறுதியாக இந்த தளத்தினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் என்ற பதிவை அழுத்தி
இந்த காணொளிக்குரிய ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் ஆகியவற்றை தயார் செய்து நாம் இந்த காணொளியை உருவாக்கி கொள்ளலாம்.